வணக்கம். உங்கள் மாயாஸ்ட்ரோ. அசுபனி நட்சத்திரம் உங்களை நீங்களே யார் என்று தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். அசுபனியில் ஆபரணம் வாங்கு என்கிறது ஜோதிட பழமொழி. அசுபனி நட்சத்திரம் என்பது காலபுருஷ தத்துவத்திற்கு முதல் வீடான செவ்வாய் பகவான் மூலத்திரிகோணம் பெற்று ஆட்சி பெறக்கூடிய மேஷ ராசியிலேயே அமைகிறது. அப்ப மேஷ ராசிக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் பகவான். அசுபனி நட்சத்திரத்துக்கு சொந்தமானவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நட்சத்திர அதிபதி கேது. அப்போ அசுபனியத்துல பிறந்தவர்கள் பெரும்பாலும் எந்த மாதிரி குணாதிசயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா செவ்வாய் கேது இந்த இருகிற குணாதிசயமே பெரும்பாலும் இவர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அசுபனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவரும் தான் செய்யும் காரியங்கள் அனைத்தையும் திருத்த முறை செய்யக்கூடிய தன்மை பெற்றவர்களாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதேதான் ஜோதிட பாடல் என்ன சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, செய்வன திருந்த செய்யும் சேயிழ யார்க்கு நல்லான், மெய்யுற மணியும் பொண்ணும் மகிழ்ச்சியாய் அணிய வல்லான், பொய்யுரை ஒன்றும் சொல்லான் புகழ் பெற வாழ வல்லான், ஐயம் இட்டு உண்ணும் அசுபதி நாளினானே என்கிறது ஜோதிட பாடல். அசுபனி நட்சத்திரத்தார்ந்தவங்க பெருமாள் எந்த மாதிரி குணாதிசயம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பொய் கூறாமல் புகழுடன் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை பெற்றவளா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இவங்கள்ட்ட கொஞ்சம் பிடிவாத குணம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எடுத்த காரியம் முடியாதவரை இவர்கள் ஓய்வதற்கான வாய்ப்பு கம்மியா இருக்கும். அந்த காரியத்தை முடிச்சிடுவாங்க. எதற்கும் அஞ்சாத ஆன்மீக சிந்தனை உடையவர்களாக இவர்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதுவே அசுபனி நட்சத்திரத்தினுடைய பொதுவான குணாதிசயங்களாக இருக்க வாய்ப்பு உண்டு. அடுத்தது அசுபனி நட்சத்திரத்தை சார்ந்தவங்களுக்கு திசா புத்தி காலத்துல எந்தெந்த காலகட்டத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கு என்பதை பார்க்கலாம். அசுபனி நட்சத்திரம் என்பது பெரும்பாலும் மேஷராசிலேயே அமையறதுனால ஒரு 2 வருஷம் 1 வருஷம் 1.5 வருஷம் முன்ன பின்ன ஏற்ற இறக்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. பாதமாரியாக ஒரே ராசியில் அமைறதுனால. அப்போ அசுபனி 1ஆம் பாதம் ஒரு குறிப்பாக ஒரு 6 வருஷம் கேதி திசை நடப்பதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொண்டோமானால் இந்த 6 வருஷம் வரைக்கும் குடும்பத்துல வருவதும் செல்வதுமாக இருக்கக்கூடிய அமைப்பு. 6 முதல் 26 சுக்கிர திசை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த சுக்கிர திசை படிப்படியாக தாய் தந்தையருக்கு நல்ல முன்னேற்றம், வீடு வண்டி வாகன சேர்க்கை, இந்த ஜாதகருக்கே நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. 26 to 32 அடுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா சூரிய திசை வரும். இந்த சூரிய திசை நல்ல வேலை, தொழில் மேன்மை, வீடு வண்டி வாகன சேர்க்கை, நண்பர்கள் ஆதரவு, ஆக மொத்தம் சூரிய திசை உங்களுக்கு நல்ல திசை தான். பெரும்பாலும் சூரிய திசை வந்த பிறகு அவங்களுக்கு நல்ல வேலை அமைத்துக்கு வாய்ப்பு கொடுக்கும். 32 42 அடுத்து வரக்கூடிய சந்திர திசை. இந்த சந்திர திசை எப்படின்னு கேட்டீங்கன்னா வருவதும் செல்வதுமாக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து 42 49 வயசு வரைக்கும் செவ்வாய் திசை வருவதாக நாம் கணக்கீடு எடுத்துக்கொண்டால் இது முற்பாதி மத்திம பலன், பிற்பாதி யோக பலனை கொடுக்கக்கூடிய செவ்வாய் திசையாக அமைய வாய்ப்பு உண்டு. 49 ஒரு 18 வருஷம் ராகு திசை, முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பில்லை. அடுத்து அசுவினி 2 ஒரு 5 வருஷம் கேது, குடும்பத்துல வர்றதும் போறமா இருக்கும். 5 25 வரைக்கும் சுக்கிர திசை, குடும்பத்தில் படிப்படியாக முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகன சேர்க்கை, ஜாதகருக்கு நல்ல கல்வியை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. 25 31 சூரிய திசை, தொழில் மேன்மை, நல்ல வேலை, வீடு வண்டி வாகன சேர்க்கை, நண்பர்கள் ஆதரவு, இதெல்லாம் இந்த சூரிய திசையில உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். 31 41 சந்திர திசை வருவதும் செல்வதுமாக இருக்கும், சுபவிரயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 41 48 செவ்வாய், முற்பாதி செவ்வாய் மத்திம பலன், பிற்பாதி செவ்வாய் யோக பலன். 48 66 அதாவது ஒரு 18 வருஷம் நடக்கக்கூடிய ராகு திசை, முற்பாதி ராகு சிறப்பில்லை, பிற்பாதி ராகு, முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பில்லை. அடுத்தது அசுவினி 3ஆம் பாதம் ஒரு 3 வருஷம் கேது திசை, குடும்பத்துல வர்றதும் போறமா இருக்கும். 3 to 23 சுக்கிர திசை, படிப்படியாக குடும்பத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு வீடு வண்டி வாகன சேர்க்கை, ஜாதகருக்கு நல்ல கல்வி. 23 29 சூரிய திசை, தொழில் மேன்மை,
வீடு வண்டி வாகன சேர்க்கை, நல்ல வேலை, நண்பர்கள் ஆதரவெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த சூரிய திசையில். 29 to 32 39 நடக்கக்கூடிய சந்திர திசை வருவதும் செல்வதுமாக இருக்கும். சுப விரயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 39 46 வரைக்கும் நடக்கக்கூடிய செவ்வாய் பகவானுடைய திசை. இந்த எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த திசை முற்பாதி மத்தியமும் பிற்பாதி சிறப்பை தரக்கூடிய அம்சம். 46ல இருந்து ஒரு 18 வருஷம் 64 வரைக்கும் நடக்கக்கூடிய ராகு திசை முற்பாதி சிறப்பா இருக்கும், பிற்பாதி சிறப்பை தருவதற்கான வாய்ப்பு கம்மி. அடுத்து அசுவினி 4ஆம் பாதம். ஒரு வருஷம் கே திசை நடப்பதா நம்ம கணக்கிட்டு எடுத்துக்கிட்டாலும் 1 to 21 நடக்கக்கூடிய சுக்கிர திசை இவங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. வீடு வண்டி வாகன சேர்க்கை, கல்வி உண்டு. அடுத்து 21ல இருந்து 27 என்ன திசை நடக்குன்னு கேட்டீங்கன்னா, சூரிய திசை, நல்ல வேலை, தொழில் மேன்மை, நண்பர்கள் ஆர்வு, தொழில் விருத்தி, இதெல்லாம் சூரிய திசை ஆகும்போது நல்ல திசையாத்தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 27 to 37 சந்திர திசை வருவதும் செல்லுமாக இருந்தாலும் சுபவிரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 37ல இருந்து 43 வரைக்கும் நடக்கக்கூடிய செவ்வாய் திசை முற்பாதி செவ்வாய் மத்தியம பலன், பிற்பாதி செவ்வாய் என்ன எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா யோக பலனே. அடுத்து வரக்கூடிய ராகு திசை முற்பாதி ராகு சிறப்பு, பிற்பாதி ராகு சிறப்பு இல்லை. அப்போ அசுவினி நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அசுவினி தேவதைகள், வணங்க வேண்டிய ஆலயம் திருநள்ளாறு, அணிய வேண்டிய ரத்தினம் வைடூரியம், வழங்க வேண்டிய தானம் மஞ்சள் சாதம். உங்களுடைய அதிர்ஷ்ட கிழமை செவ்வாய், உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு, உங்களுடைய அதிர்ஷ்ட எண் 9, உங்களுடைய நட்சத்திர பட்சி ராஜாளி, பஞ்சபட்சி வல்லூர். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த அசுவன் நட்சத்திரத்தை சார்ந்தவங்க பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வல்லூர், அரசு, ஊன் நடை இது போன்ற காலங்களில் நீங்கள் வெற்றியை பெறலாம் எந்த காரியம் செய்தாலும். வணங்க வேண்டிய சித்தர் காலங்கிநாதர், கஞ்சமலையில இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க, ஜீவசமாதி. வணங்க வேண்டிய பைரவர் கோவை பேரூர் பட்டீஸ்வரத்தில் உள்ள ஞான பைரவரை வணங்கிட்டு வாங்க, உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து வணங்க வேண்டிய மாதா பிராமி. அசுபுனி நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் உங்களுக்கு எப்போதெல்லாம் மன கஷ்டம் ஏற்படுகிறதோ அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பிராமி தாய்க்கு நல்ல எண்ணெய் 5 தீபம் திங்கட்கிழமை 5 வாரம் போட்டு விளக்கு போட்டு இந்த அசுபுனி நட்சத்திரத்தை சார்ந்த நீங்கள் மென்மேலும் மேன்மை அடைமாய் வேண்டி கேட்டுக்கொண்டு மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.